ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, இந்த சர்வலட் சீரீஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, ஒரு செஷனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். செஷனில் குக்கி டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு வெப் நம்ம இண்டெக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? 25 கொடுத்துருக்கேன், 27 சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த 27ல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுக்குறேன் சர்வலட் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ரெக்வஸ்ட் வந்து சர்வலட் 1. ஓகேவா? குக்கி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். குக்கி சர்வலட் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். சரியா? இங்கேயும் குக்கி சர்வலட் 1 ரெக்வஸ்ட், COOKI குக்கி சர்வலட் 1 ரெக்வஸ்ட், சர்வலட் 1 ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஓகேவா? ஓகேவா, ஒரு ஹெட்ரு ஒன்று போட்டு அதுக்கு ஒரு URL பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை போட்டிருக்கேன். ஓகேவா? UI க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு சர்வலட் கிளாஸை க்ரியேட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், சர்வலட் சர்வலட்டு 25 27 இப்போ 27 சர்வலட் செஷன் டெக்னிக் குக்கி எக்ஸாம்பிள் ஓகேவா? போட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு இந்த சர்வலட் 1 தானே, ஸோ அதனால் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இது வந்து ஏ. ஓகேவா? ரீநேம் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இன்னொரு கிளாஸ் வந்து அதே மாதிரி இது பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு இதுக்கு வந்து பீன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணுறேன், அதுக்கு சீன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 3 கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, 3 சர்வலட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஸ் கொடுத்து HTTPயை கால் பண்ணிக்கலாம். HTTP இன்டர்ஃபேஸை கிளாஸே கால் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் வச்சுக்கலாம். போஸ்ட் ஓகேவா? இதெல்லாம் தூக்கிடலாம். இங்கேயே போஸ்ட் ரெக்வஸ்ட்டுன்னு மாற்றிடலாம். என்ன பண்ணுறக்கா? ஓகே, அது எதுவும் நம்ம மெத்தட் எதுவும் டிஃபைன் பண்ணல. ஸோ ஓகே, போஸ்ட்லேயே ரிட்டர்ன் ஆகட்டும். என்ன பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ரெஸ்பான்ஸு டாட்டு கெட்டு கண்டென்ட் டைப், செட்டு கண்டென்ட் டைப்பை செட் பண்ணிக்கலாம். சரியா? டெக்ஸ்ட்டு HTML தான் ஆஸ் யூஷுவல் என்ன கொடுப்போமோ அதையே கொடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம், வரக்கூடிய பேராமீட்டர் ஒன்று வருது இல்லை, பேராமீட்டர் கொடுக்குற மாதிரி பார்க்கலாமா? பேராமீட்டர் யூசர் நேம்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். யூசர் நேம் வேல்யூ, இதுக்கான வேல்யூ என்னன்னா வேல்யூ வந்து அதுதான் வேல்யூ வந்து நம்ம அப்படியே கொடுக்க போகிறோம்ல. ஓகே, இதை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்கலாம். ஃபார்ம்னு கொடுத்து ஃபார்முக்குள்ளே ஆக்ஷன் இப்போ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டேன். குக்கி சர்வலட் 1 அதான் ஆக்ஷனு. மெத்தடு வந்து போஸ்ட் மெத்தட். ஓகேவா? இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஃபார்முக்குள்ளே இன்புட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
இன்புட் டெக்ஸ்ட்டோட டைப் வந்து டெக்ஸ்ட். ஓகே, யூசர் நேம் வந்து யூசர் நேம்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு லேபிள் வந்து h3ன்னு கொடுத்து லேபிள் கொடுத்துறேன். யூசர் நேம்னு இதுக்கு பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா, அப்படியே வச்சு நான் இதுக்கு டேக் போடுவேன். சிம்பிள் இதுதான். ஓகே, யூசர் நேம்னு கொடுத்து அது லேபிள் வந்து இது வச்சுட்டேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு இன்புட் டெக்ஸ்ட்டை கொடுத்து இதோட டைப் என்ன, டைப் வந்து சப்மிட் கொடுக்குறேன். ஓகேவா, ஒரு பட்டன் ஒன்று போட போகிறேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு வேல்யூ என்ன கொடுக்க போகிறேன்னா கோன்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகேவா, இப்போ கோன்ற இதை கிளிக் பண்ணால் இந்த நேம் வந்து இந்த ஆக்ஷனுக்கு போயிட்டு ஆக்ஷன்லேருந்து நம்ம இதுக்கு ரிட்டர்ன் பண்ணும், பேக்கெண்டுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, சரி, பேக்கெண்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும். ஓகே, இதில் வேறு எதாவது வேறு ஒன்றும் இல்லை. இது பேராமீட்டர் நேம் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். பேராமீட்டர் நேமை காப்பி பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரு ரெக்வஸ்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்கு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இன்புட் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட்லேருந்து கெட்டு பேராமீட்டர் என்ன பண்ணுறோம், அந்த யூசர் நேமே பேஸ்ட் பண்ணி விட்றோம். பேஸ்ட் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவோம் அந்த லைனை. ஓகேவா, பேராமீட்டர் கிடச்சிச்சு நம்மளுக்கு. நம்ம யூஐயில் கொடுக்குற பேராமீட்டர் நம்மளுக்கு வந்து இங்கே வந்துடும். ஓகேவா, இது இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து குக்கி வந்து அடுத்த க்ரியேட் பண்ணலாம். அது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அது ரெஸ்பான்ஸ்க்கு பிரிண்ட் ரைட்டர் கொடுத்து அவுட்புட்டு கொடுத்து ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர் கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிட்டு அவுட்புட்டுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான இது பண்ணியாச்சு. அடுத்து அவுட்புட்டை கொடுத்து என்ன பண்ணுறோம், அவுட்புட் இல்லை, முதல் வந்து அந்த இது குக்கி வந்து கால் பண்ணும். குக்கி வந்து கால் பண்ணிட்டோம். அதுக்கான ஆப்ஜெக்ட்டு அப்புறம் நியூவு. ஓகே, இன்புட் வந்து இங்கே ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம். வெல்கம்னு கொடுத்து அதுக்கு ஒரு நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். நேம் வந்து இந்த இன்புட் வந்துச்சுல அதுவே நேமாக கொடுத்துடலாம். ஓகே, அதாவது வெல்கம் ப்ளஸ் அந்த நேம், அதாவது இன்புட் வந்த இன்புட்டில் வரவுள்ள யூசர் நேம், அதுதான் இங்கே இது பண்ணிருக்கேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குன்னா இதை எடுத்துகிறேன். நான் இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு நேம் பண்ணுறேன். குக்கியில் குக்கி யூசர் நேம். ஓகேவா, இதுக்கு நேம் வந்து வச்சுக்கிறேன். இந்த அவுட்புட் வருது இல்லை, இந்த இன்புட் வந்துச்சுல்ல, அந்த இன்புட்டை இதில் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி, அதை குக்கியில் இப்போ ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், ரெஸ்பான்ஸில் அதை வந்து செட் பண்ணும். ரெஸ்பான்ஸ் டாட்டு ஆட் குக்கி, அதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா, இப்போ வந்து குக்கியில் என்ன பண்ணிருக்கோம், ஆக்சுவலாக என்ன பண்ணிருக்கோன்னா, நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க கண்டென்ட் டைப் வந்து இங்கே இது பண்ணியாச்சு, செட் பண்ணி இந்த கோட் ரைட் பண்ணியாச்சு. அப்புறம் வரக்கூடிய இன்புட்டு முதல்ல இந்த ரெக்வஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறோம், மொதல் ரெக்வஸ்ட் வந்துருச்சு. ஓகேவா, ரெக்வஸ்ட்டில் வர இன்புட் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறேன், ரெஸ்பான்ஸுக்கான கண்டென்ட் டைப் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் ரைட்டர் வச்சு அதுக்கு ஸ்ட்ரீமிங்காக பிரிண்ட் பண்ணுறதுக்காக அந்த இது பிரிண்ட் ரைட்டர் வந்து கால் பண்ணிட்டேன். ஓகேவா, அப்புறம் குக்கியை வந்து எடுத்துட்டேன்னா அடுத்து என்ன பண்ணுறேன், அவுட்புட் டாட்டு
ஃபஸ்ட் வந்து வரக்கூடியது குக்கியில் வந்து ஆட் பண்ணிட்டேனா, வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை குக்கியில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா. அடுத்து வந்து கண்டென்ட் டைப் வந்து செட் பண்ணுறேன். அதுக்கு கண்டென்ட் டைப் வந்து செட் பண்ணிட்டு அவுட்புட் கொடுக்குறேன். அவுட்புட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட்டு, அதாவது HTML டேக்ஸை வந்து அனுப்ப போகிறோம். நம்ம இதுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்ப போகிறோம். ஓகேவா. அது என்ன பண்ணுறோம், HTML டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். HTML ஓப்பன் டேகு, அடுத்த பாடி ஓப்பனு, அப்புறம் இந்த லைனை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு 3வது லைனில் பாடி வந்து க்ளோஸ் பண்ணுறது, HTML க்ளோஸ் பண்ணுறது. க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், இதுக்கு பாடி முன்னாடி போட்டுறேன். ஓகேவா. இப்போ வந்து இதில் வந்து நடுவில் பாடி ஆஃப் தி லெட்டர் எழுத போகிறேன். அவுட்புட்டு பிரிண்ட்டு ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இன்புட் டெக்ஸ்ட் இன்புட்டு ஃபார்ம் இது பண்ணிக்கலாமா, ஃபார்ம் இன்புட் வைக்கலாமா, ரெக்வஸ்ட் மட்டும் தான் பாஸ் பண்ண போகுது. ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்ஷன், அதுக்கான ஆக்ஷன் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், சர்வ்லெட் 2 குக்கி சர்வ்லெட் 2 சிங்கிள் கோட்ஸ் குக்கி சர்வ்லெட். இங்கே வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன், இது உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சர்வ்லெட் இதை மட்டும் 2 நம்ம மாற்றிக்கிறேன். ஓகேவா. இதை மட்டும் மாற்றிட்டு இது என்ன பண்ணுறேன், சிங்கிள் கோட்ஸில் மாற்றிக்கிறேன். இதையே சிங்கிள் கோட்ஸில் மாற்றிக்கிறேன். ஓகேவா. இங்கே டபுள் கோட்ஸ் போட்டு விட்டுறேன். ஓகேவா. எரர் அடிக்குது, இங்கே ப்ராப்ளம் இருக்குது. ஓகே. ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு மெத்தட் ஈக்குவல் டு ஓகேவா. பண்ணியாச்சு. அவுட்புட் மறுபடியும் போட்டுக்கிறேன். டாட் பிரிண்ட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு எந்த டெக்ஸ்ட்டும் வேணாம். ஸோ இன்புட் அந்த டேக்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த டேக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டைப் வந்து சப்மிட். ஓகேவா. வேல்யூ வந்து சென்டென்னு கொடுக்குறேன். ஓகேவா. அதில் வந்து கோன் கொடுத்தோன்னா இதில் சென்டென்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லைனை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து அவுட்புட்டு டாட்டு பிரிண்ட்டு. அவுட்புட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. என்ன பண்ணிருக்கேன், HTML டேபிள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா. அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து அதுக்கான ஆக்ஷனை கொடுத்து சர்வ்லெட் 2 குக்கி சர்வ்லெட் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். குக்கி KI. ஓகே. இங்கெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். குக்கி சர்வ்லெட். ஓகேவா. என்ன பண்ணுறீங்க, இங்கே எதாவது ஆட் பண்ண சொல்லுது. ஓகே, ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணியாச்சு. வச்சிடும். ஓகே. ஓகே, இதை மட்டும் பண்ணியாச்சு, ஆட் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். போட்டு க்ளோஸ்.
இந்த ரெக்வஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டாட்டு க்ளோஸ். ஓகே, ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த HTML கோடு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டு கொடுக்குது. ரெக்வஸ்ட்டில் ஒரு யூசர் நேம் வந்து ஒரு பேராமீட்டர், யூசர் நேம்னு ஒரு பேராமீட்டர் கொடுக்குது. ஓகேவா, அந்த பேராமீட்டர் நான் எடுத்து இந்த இன்புட்டுன்ற ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கிக்கான ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, குக்கிக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்புட்டுன்ற டெக்ஸ்ட்டை பேராமீட்டரை குக்கி யூசர் நேம்ன்ற இதில் வந்து ஒரு வேரியபிள் அதுக்கான ஒரு நேமில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது குக்கியில் அதுக்கான நேமில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த குக்கியை வந்து ரெஸ்பான்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த போகக்கூடிய ரெஸ்பான்ஸில் அந்த குக்கியை வந்து ஆட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அது வந்து ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறேன், அந்த பேராமீட்டர் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறேன், ரெஸ்பான்ஸான கண்டென்ட் டைப் வந்து இது பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கான பிரிண்ட் ஸ்ட்ரீம் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு HTML ஓப்பன் க்ளோஸ் பண்ணி HTML கோடை வந்து இது பண்ணுறேன், ரைட் பண்ணி அதை என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபார்ம் வந்து அதுக்குள்ளே கொடுத்து குக்கி சர்வ்லெட் 2ன்ற மாதிரி அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். அது வந்து சர்வ்லெட் 1, இது வந்து குக்கி சர்வ்லெட் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இந்த ரெக்வஸ்ட் வந்து குக்கி சர்வ்லெட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது வந்து இந்த சென்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணணும், இந்த ரெஸ்பான்ஸுக்கு அந்த 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 கொடுத்த யூசர் நேம் இருக்குது பாருங்கள், அந்த யூசர் நேம் பேராமீட்டர் இந்த கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ்லேயே கூடயே வந்துடும். அந்த ப்ரௌசருக்கு வந்துடும். ப்ரௌசர் வந்ததுக்கப்புறம் அங்கே கேஷில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகிட்டு என்ன பண்ணோம், அடுத்து வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம், சர்வ்லெட் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோமா, குக்கி சர்வ்லெட் 2. இந்த சர்வ்லெட் 2 வந்து இந்த இதை வந்து கால் பண்ணும் நேராக வந்துட்டு. ஓகேவா, நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே இங்கே கொடுத்துடலாம். ஓகே, இங்கே கொடுத்துட்டோன்னா அது என்ன பண்ணணும், நேராக இங்கே கொண்டு வந்துடும். நேராக கொண்டு வந்துட்டு இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம இது 2 இது போதும், இன்னொரு இது தேவையில்லை, இன்னொரு கிளாஸ் தேவையில்லை, 2 கிளாஸ்லையும் முடிச்சுக்கலாம். அதுதான் அங்கே கொடுத்த குக்கியை இதில் வந்து நம்ம கெட் பண்ணி நம்ம மறுபடியும் யூஐக்கு அனுப்ப போகிறோம். அதுதான் இங்கே மேட்ரு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், யூசர் நேம் அதில் கொடுத்தோமா, இப்போ என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் அரையோ மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட்லேருந்து மறுபடியும் ரெக்வஸ்ட்டாக என்ன பண்ணணும், இந்த இது சர்வ்லெட் என்ன பண்ணணும், அந்த கேஷில் போய் ஸ்டோர் ஆச்சு பாருங்கள், அந்த கேஷில் ஸ்டோர் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த கேஷில் ஸ்டோர் ஆன இதை என்னது இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும், நம்ம இங்கே ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பாஸ் பண்ணுற ரெக்வஸ்ட் கூடயே என்ன பண்ணணும், அந்த பேராமீட்டரை கொண்டு வந்து அந்த குக்கியில் ஆட் பண்ணியிருக்க பேராமீட்டர் கொண்டு வந்து இந்த சர்வ்லெட்டுக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா, அதை வந்து கெட் பண்ணுறது தான் அது அந்த ரெக்வஸ்ட்லேருந்து வர இன்ஃபர்மேஷனை வந்து இது நான் என்ன பண்ணுறேன், கெட் குக்கீஸ்ன்ற மெத்தடை வச்சு கால் பண்ணி நம்ம வந்து இதில் இது பண்ணிக்கிறோம், இந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணி ஆப்ஜெக்ட் அரேயில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் அரேயிலேருந்து இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் அரேயிலேருந்து நம்ம எடுக்கணும். அவுட்புட்டு கெட்டு கண்டென்ட் டைப்பு ரெஸ்பான்ஸ் அனுப்ப போகிறோம். ரெஸ்பான்ஸ் அனுப்புறதுக்கு கண்டென்ட் டைப் வேணும். நான் இங்கே இருக்கு பாருங்கள், கண்டென்ட் டைப் வந்து செட் பண்ணும் போது அந்த குக்கிலேருந்து ஆப்ஜெக்ட் எடுத்தாச்சு. கண்டென்ட் டைப் ஆல்ரெடி இருக்கா, சாரி பார்க்கல, கண்டென்ட் டைப்பை செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து அந்த இது இருக்குது, அதாவது அந்த குக்கியில் ஸ்டோர் பண்ணதுக்கான இது இருக்குது, அது வேல்யூஸ் இருக்குது. ஓகே, என்ன பண்ணுறேன், நான் ஒரு இன்புட் HTML இதில் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்டான வேல்யூ வந்து எடுக்கிறேன். இதெல்லாம் தூக்கிறேன், இதையும் தூக்கிறேன். இதில் வந்து H5ன்னு கொடுத்துக்கிறேன். H5 அதே மாதிரி H5 வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹலோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்,
அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டில் இருக்க வேல்யூ வந்து எடுக்கிறேன். ஓகே, ஆப்ஜெக்ட் அரே 0ல் இருக்க கெட் வேல்யூ, ஓகேவா, அதை எடுத்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து விசிபிள் பண்ணுறேன். அதாவது யூசர் நேம் வந்து இங்கே வந்துடும், அந்த யூசர் நேம் இதில் வந்துடும். அதை தான் இங்கே பண்ண போகிறேன். யூசர் நேம் இங்கே வந்துச்சா, நம்மளுக்கு நம்ம என்ன ஆகும், அந்த யூசர் நேம் ஹலோ ப்ளஸ் அந்த யூசர் நேம் நம்ம வந்து ஃபஸ்ட் HTML கொடுப்போம்ல, அந்த யூசர் நேம் வந்து ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்துடும். நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸில் காட்டும். ஓகேவா, இப்போ என்ன அடுத்து பண்ணணும், கான்ஃபிகரேஷன் சர்வ்லெட் பண்ணியாச்சு, இன்டர்ஃபேஸும் யூஐயும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், யூஐக்கான ஃபஸ்ட்டு விஷயத்தை பண்ணிடலாம், ஏன்னா அதான் மறந்துடுறோம் நம்ம. ஓகே, 27 கொடுத்துக்கலாம். ஓகே, இதை அலைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், அந்த சர்வ்லெட்டுக்கான மேப்பிங் இது பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் இதை காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து இங்கே இண்டெக்ஸில் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை காப்பி பண்ணி இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே கொடுக்குற URL வந்து இங்கே கீழே கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, ரன் பண்ணி பார்த்தலாமா. இது வந்து ஏ ஓகே, அடுத்த பி அடுத்த சர்வ்லெட் 2 சர்வ்லெட். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எங்கே எரர் அடிக்குது, XML எங்கே எரர் அடிக்குது. எரர்லாம் காட்டலையே. ஓகே, அது வந்து ஸ்லோவாக இருக்குல்ல, அதனால் அப்படி காட்டுது போல். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, யூஆர்எலும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, நம்ம கொடுத்த இண்டெக்ஸ் பேஜில் கொடுத்த இது வந்துருச்சு, இண்டெக்ஸ் பேஜில் கொடுத்த கண்டென்ட் வந்துருச்சு நம்மளுக்கானது. ஓகே, இங்கே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தோனின்னு சொல்லிட்டு கொடுப்போம். தோனின்னு கொடுத்து நம்ம என்ன கோன்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணுறோம். இது என்ன பண்ணுது, சென்டென்ஸ் சொல்லிட்டு காட்டுது. என்ன பண்ணோம், அங்கே போய்ட்டு இங்கே போய் பார்த்தா இங்கே என்ன கொடுத்தோம், சென்டென்ஸ் சொல்லிட்டு ஒரு பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், வேறு எதுவும் கொடுக்கல. ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம், இந்த குக்கியை சேர்த்து ஆட் பண்ணிக்கும். அதாவது யூசர் நேம் இருந்துச்சு, நம்ம கொடுத்தோம்ல யூசர் நேம் தோனின்னு சொல்லிட்டு யூசர் நேம், அது வந்து இந்த குக்கி என்ன பண்ண ஆட் பண்ணிக்கும். இந்த ரெஸ்பான்ஸில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பான்ஸை தான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கூட இந்த இது அனுப்பிச்சி விட்ருக்கு. ஓகேவா, ரெஸ்பான்ஸில் இது அனுப்பிச்சி விட்ருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா. இப்போ வந்து கேஷ் ஃபைலில் அது ஸ்டோர் ஆகிருக்கும். கேஷ் ஃபைலில் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்.
ஸ்டோர் ஆகிட்டு என்ன பண்ணுறோம்னா ஸ்டோர் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ரெக்வஸ்ட்டை கொடுக்குறப்ப அந்த ஸ்டோர் பண்ண இது வந்து இதில் மறுபடியும் இந்த குக்கியில் ஆட் ஆகி மறுபடியும் ரெக்வஸ்ட்டாக பாஸ் ஆகும். இப்போ ஹலோ தோனின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்கள். அதாவது நம்ம இங்கே கொடுத்தது இந்த சர்வலெட்டுக்கு தான் வந்திருக்கணும், இந்த சர்வலெட் தான் வந்திருக்கணும். ஆனால் இந்த சர்வலெட்டில் நான் பாஸ் பண்ணல, எதுவுமே பாஸ் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த குக்கியை வச்சு குக்கிலேருந்து நம்ம கெட் பண்ணி அந்த வேலையை கெட் பண்ணி மறுபடியும் யூஐயில் காட்டியிருக்கோம். இதுதான் குக்கியோட ஒர்க்கு. புரியுதா? அதை பாருங்கள், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். மறுபடியும் இப்போ வந்து ஓகே, ஃபஸ்ட் வந்து இந்த ரெக்வஸ்ட் இருக்கா, ரெக்வஸ்ட்டில் என்ன பண்ணுறேன், சச்சின் அனுப்புகிறேன். சச்சின் ஓகேவா, சச்சின் அனுப்பிட்டு கோன்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ வந்து சர்வலெட் 1 வந்து கால் பண்ணியிருக்கு, அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ சென்டென்னு கொடுத்தோன்னே ஹலோ சச்சின் சொல்லிட்டு அந்த குக்கியில் இந்த டேட்டா வந்து இதுக்கு வந்து வந்திருக்கு. புரியுதா? இங்கே குக்கியில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு சர்வலெட்டில் குக்கியில் ஆட் பண்ணதை செகண்ட் சர்வலெட் மூலிமா கெட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. அதுதான் இந்த குக்கி டெக்னிக்கோட ஒர்க்கு. ஓகேவா, செஷனோட ஒன் ஆஃப் தி டெக்னிக் தான் குக்கி. ஓகேவா, அதோட ஒர்க்கு. ஓகேவா, சரி, வரப்போகிற வீடியோவில் அடுத்தடுத்த டெக்னிக்ஸ்லாம் பார்க்கலாம் 1 by 1. ஓகே, அவ்வளோதான். இதில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.